விவோலேருந்து V27 மற்றும் V27 Pro அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை வந்து விவோ நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது, மேலும் வந்து புதுசாக இந்த ஃபோனில் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரெண்டு டிஃப்ரெண்டான கலரில் வருது. நோபல் பிளாக் மற்றும் மேஜிக் ப்ளூ அப்படிங்கிற கலர் வருது. இதில் இந்த மேஜிக் ப்ளூ அப்படிங்கிற வேரியன்ட் வந்து லைட் ப்ளூலேருந்து டார்க் ப்ளூவாக ஆட்டோமேட்டிக்காக மாறும். காரணம் பேக் சைடில் நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோக்ரோமிக் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் பில்ட் ஃபோனோட பேக் சைடில் இருக்குது. அதே ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் டிஸ்பிளேக்கு சைடில் எட்ஜஸ்ல வந்து கர்வ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. ஸோ டிஸ்பிளே ஒரு தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுபோக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இந்த ஃபோனுக்கு வருது. ஸோ ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஃபோன், அதாவது V27 மற்றும் V27 Proல வித்தியாசம் வருது. அது மாதிரி பார்க்கும்போது விவோட V27 Proல வந்து நமக்கு மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8200 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் வந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து 3.1 GHz வரை மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் போகுது. ஸோ ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். இது ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட்டாக வருது. அதே விவோட V27 வந்து மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 அப்படிங்கிற 4 nm ப்ராசர் பயன்படுத்துறாங்க. இந்த ப்ராசர் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் நேரான ப்ராசர் தான். ஸோ ப்ராசரோட ரேங்கிங் நீங்க பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதுவுமே A கிரேட் ப்ராசராக தான் வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்க்கும்போது V27 Proல வந்து கூட கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ ரெண்டுலேயுமே வந்து ஹெவியான கேம்ஸ், ஹை செட்டிங் கேம்ஸ், மல்டி டாஸ்கிங் எல்லாமே விளையாடலாம். ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு V27 Proல கூட கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது விவோட V27 வந்து நமக்கு 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2FTP ஸ்டோரேஜோட வருது. அதே V27 Pro பொறுத்தவரையும் நமக்கு வந்து 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM with 2FTP ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2FTP ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வருது. இந்த ஃபோனுக்கு வந்து மைக்ரோ ஸ்டிக்கர்க்கான சப்போர்ட் கிடையாது. ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்கு. மற்றபடி இந்த ஃபோன் Android 13 OSல ஃப்ரண்ட் டச்சோட OS 13ல ரன் ஆகுது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX766V சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.88 அபர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்கு. அதாவது சென்சரோட பேரச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த சென்சர் வந்து நமக்கு விவோ ஸ்மார்ட் ஃபோனுக்காகவே பிரத்யேகமாக சோனி நிறுவனம் தயாரித்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 அபர்ச்சர்ல வருது. மூணாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. இது போய் இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி புதுசாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனோட ஃபிளாஷ் லைட் வந்து பேக் சைடில் வந்து RR லைட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேக் சைடில் வந்து ஒரு ரிங் மாதிரியாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைட் மூலமாக நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வந்து சாதாரண LED லைட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் க்ளோ, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வைடான லைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.45 அபர்ச்சர்ல வருது. இந்த ஃபோனுக்கு வந்து 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அது போல USB Type-C ஆடியோ தான் கொடுக்குறாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், ஹைரஸ் ஆடியோ மாதிரி சப்போர்ட்லாம் இருக்கு. மேலும் 5Gக்கான SAN சப்போர்ட் வருது. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 5Gல என்னென்ன பேண்ட்ஸ்லாம் சப்போர்ட் ஆகும் நீங்கள் பார்க்கலாம். மேலும் Dual 4G வோல்டேஜ் சப்போர்ட், Wi-Fi 6, Bluetooth 5.3, Dual Band GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனுக்கு வந்து ஒரு 4600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 66 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் மூலமாக சார்ஜ் பண்ணும்போது 50% சார்ஜ் வந்து 19 நிமிஷத்தில் எட்ட முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜிங் இதில் கொடுத்துருக்காங்க. கடைசியாக விலையை பற்றி பார்க்கலாம். முதல்ல விவோட V27 Proவோட விலையை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதோட விலை 37,999 சொல்லி ஆரம்பமாகுது. அதை V27ஓட விலையை பொறுத்த வரையும் 32,999 அப்படிங்கிற விலையில் ஆரம்பமாகுது. இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட் மூலமாக வாங்கலாம் சொல்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஃபோன் வந்து ஒரு டீசென்ட்டான ப்ரைஸிங்க்கு வந்து விவோ இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ வழக்கமாக வந்து ஃபோன் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மிஸ்டேக் இந்த தடவை பண்ணல விவோ. ஸோ நல்ல ஒரு கேப்பபிளான ஃபோன் வந்து விவோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டிக்கெட் உங்களுக்காக மற்ற வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம்.